கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன பண்றான்னு தெரியல. ஏய் என்னடி பண்றா? சீக்கிரம் வாடி, டைம் ஆகுதுல. முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு போவோம் போல இருக்கேன். இவ ஏதாவது பிளான் பண்றாளா? அது சரி, சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு பிளான் பண்ணாலும் பண்ணுவோம். செம்ம கேடி. ஏன் பொண்டாட்டி வச்ச? சரி குல்ஃபி கேக்குதா இல்லையாடி? கத்தாதீங்க மாமா, உங்களுக்கு தான் ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளம்பிட்டேன், உங்களுக்கு தான் ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, தரேன். கிளம்பிட்டியா? ஏய் ஆமா, யாரை கேட்டு கிளம்புன? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? அதுக்குள்ள சாரிலாம் கட்டிட்டியா? என்னங்க மாமா அங்க கேட்டீங்க? ஒண்ணும்னா கிளம்பிட்டியான்னு கேட்டேன். ஏய் என்னடி இந்த சாரி கட்டிட்டு இருக்கான்? இது ஒன்றும் பெருசா கிராண்டா தெரியலையே. நீ என்ன பண்ணு, போய் ஒரு நல்ல பொட்டு புடவையா பார்த்து எடுத்துட்டு வா, கட்டிட்டு கிளம்பலாம். ஓடு 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 ஓடு. மாமாங்க, இந்த வெயிலுக்கு இந்த புடவை தான் கரெக்டா இருக்கும். பட்டு புடவைலாம் வேண்டாம். அது கிராண்டான பட்டு புடவைலாம் எனக்கு செட் ஆகாது. இதுவே அழகா தான் இருக்கு. போதும், நான் கிளம்பிட்டேன். என்னங்க, நீங்களும் இந்த ஷர்ட்டை போட்டு கிளம்புங்க, போயிட்டு வருவோம். ஏய் என்னடி அர்ஜுன் பொண்டாட்டி நீனு இப்படி வந்தா எப்படி? நம்ம போக போது ஒரு கல்யாணத்துக்கு, அதுவும் ஏன் சகல கல்யாணம், உன் தங்கச்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு போறோம், நீ இப்படி புடவை கட்டிட்டு வருவாளாம். இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சரி போ, போயிட்டு பீரோல இருந்து ஒரு நல்ல பட்டு புடவையா பார்த்து எடுத்துட்டு வா. மாமா கட்டி விடுறேன், போமா. அதெல்லாம் பார்த்தேன். என்னடா மாமாக்கு இன்னைக்கு என் மேல இவ்வளவு அக்கறை வந்துருச்சேன்னு. மாமா, நீங்க எதுக்கு பட்டு புடவை கட்ட சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நம்ம போயிட்டு கல்யாணம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு மாமா. ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கலாம். பட்டி பொண்டாட்டி. ஐயோ மாமா, கிளம்ப நேரத்துல என்ன சேட்டை இது? டைம் ஆகுதுல்ல மாமா, கிளம்பணும்ல. பட்டி பொண்டாட்டி, ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நைட்டு பெரிய சம்பவமே இருக்கலாம். அந்த சம்பவத்துக்கு இப்போ லைட்டா ரிஹர்சல் பார்க்கணும்ல. அதுக்கு தாண்டி பொண்டாட்டி, நீ போய் ஒரு நல்ல பட்டு புடவையா கொண்டு வா. மாமா அழகா கட்டி விடுறேன்டி. கட்டி விடும்போது எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பார்த்து வச்சாதான் நைட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐயோ மாமா, எதுக்கு மச்சத்தை பார்த்து வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், என்னடி இவ்வளவு அசால்ட்டா கேட்டுட்டா? அதுல இவ்வளவு பெரிய சம்பவம் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெல்லாம் மச்சம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்பதான் நைட்ல அது டாக்டர் சொல்லி கேட்க முடியும். அதுக்குதான். ஆமா, நானே விட்டு கேட்கலாம் நினைச்சேன். உன் உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்கு? ஐயோ மாமா, நீங்க வேற இப்ப எதுக்கு அது? அதெல்லாம் வேற, நம்ம கிளம்பலாம். தேவையில்லாத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்பதானே சொன்னீங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சிரும்னு. நம்ம அங்க போறதுக்குள்ள தாலி கட்டிட்டாங்களா? தாலி கட்டுறதை பார்க்கணும்ல. கிளம்புங்க கிளம்புங்க. என்னங்க என்னங்க, இந்த ஷர்ட்டை போடுங்க, சீக்கிரம் கிளம்புங்க. ஏய், என்னடி நீ இவ்வளவு பதறத பார்த்தா ஒண்ணு கூடாத இடத்துல இருக்கும் போல இருக்கு. அப்படிதானே? எங்க இருக்கு? ஐயோ மாமா, என்னங்க, இந்த ஷர்ட்டை போடுங்க. நீங்க கிளம்பி வாங்க. கீழே அத்தை மாமா பாரதி விச்சோன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி வேற ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. என்னங்க, இதை போட்டுட்டு சீக்கிரம் வாங்க, நான் கீழே போறேன். ஏய் இருடி, இப்ப நீ சொல்லாம இங்க இருந்து போக கூடாது. இங்க பாரு, கல்யாணம் ஆகி இத்தனை மாசத்துல எங்க மச்சம் இருக்குன்னு நான் சொல்லணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலாம். இன்னைக்கு நைட்டு கிடைச்சிடும், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் வயல கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுடி. ஏய், ஒரே ஒரு மச்சம் மட்டும் சொல்லு, எங்க இருக்குன்னு. அது மட்டும் போதும், மத்தத நைட்டு நானே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுடி. மாமா, அத நைட்டு பார்க்க போறீங்களா? அப்புறம் எதுக்கு? இப்பெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம், கிளம்பலாம். முடியாது. இப்ப எனக்கு ஒரே ஒரு மச்சம், அது எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு. அது மட்டும் தெரிஞ்சா போதும், மத்தத நைட்டு நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். சொல்லுடி. ஏய் சொல்லதானே சொல்றேன், காட்டவா சொல்றேன். மாமா, நீங்க விளையாடாதீங்க. இப்ப விளையாடுறதுக்கான நேரமா? அங்க கல்யாணம் முடிஞ்சிட போதும் மாமா. நம்ம மண்டபத்துக்கு சீக்கிரம் போகணும்ல, நேரம் ஆகுதுங்க, கிளம்பலாங்க. நானும் அதான் சொல்றேன், நேரம் ஆகுது கிளம்பணும்ல. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி போகணும்ல. அதுக்குதான் சொல்றேன், ஒன்னே ஒன்று மட்டும், அது மட்டும் எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு போதும். மற்றதான் நானே நைட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேனே. சொல்லுடி. ஏய், இந்த புருஷனை நம்பி ஒரே ஒரு மச்சம் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? மாமா, எதுக்கு மாமா இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு உங்களுக்கு திடீர்னு இந்த மச்ச விஷயம்லாம்? அதெல்லாம் வேண்டாமே. ஏய் அதை சொன்னல, இவ்வளவு மாசத்துக்கு நானே உன் உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும். அதான் அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையலையே.
இனிமே அமைஞ்சிடும், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுடி. ஏய், நீ சொன்னீன்னா அது இருக்கிற இடத்த நினைச்சுக்கிட்டே நான் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவேனா? அதுக்காக தான். ஈஸி கொண்டாடி நம்ம பாவம்லாம் சொல்லடி, பார்க்க தான் கொடுக்கலாம், சொல்ல வந்து செய்யலாம்ல. சரி சரி சரி, நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு மச்சம், அது எங்க இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அவ்வளோதான், அது மட்டும் தான். எங்க இருக்கு சொல்லு குட்டி, சொல்லு 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 சொல்லு. அது வந்து அது அது எங்கன்னா என் உடம்புல உன் உடம்புலாம் என் உடம்புல என் உடம்புல சொல்லுடி, ரொம்ப ஆர்வமா இருக்கலாம். எங்க இருக்கு சொல்லு சொல்லு சொல்லு. அது வந்து என் உடம்புல கை இருக்குல்ல, அந்த கை முட்டியில இருக்கு. அடியே வேணாண்டி, மாமாவை வெறுப்பேத்தாதான். ஏண்டி, உன்னை நான் என்ன கேட்டா என்னடி சொல்றேன்? ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? உடம்புல இருக்கிற ஒரே ஒரு மச்சத்தை மட்டும் சொல்லு, மத்தது நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? அதான் பாருங்க, கை முட்டியில ஒரு மச்சம் இருக்கு. ஓகேவா? மத்ததை நீங்க பாத்துக்கோங்க. அப்படி, அது சரி. உன் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்ன சொன்னீங்க? என் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மாமா, இப்படி எல்லாம் நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். அப்படியா? மச்சான் எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அப்ப நம்புவியா? ஐயோ மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு இப்படி என் உடம்புல இருக்க மச்சம் தெரிய போகுது? அதான் இங்க ஒண்ணும் நடக்கலையே. நடந்தாவது எதுனா தெரியும்னு சொல்லலாம், அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மாமா. சும்மா ஜோக் பண்ணாதீங்க. இந்தங்க ஷர்ட்டை போடுங்க, கிளம்பலாம். ஏய் கேடி, எங்க போற? உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அப்ப நீ நம்புவியா? மாமா, இப்ப எதுக்கு இந்த வீண் விளையாட்டு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க இந்த ஷர்ட்டை போடுங்க, கிளம்பலாம். ஏய், எனக்கு தெரியும்டி, நான் சொல்லிட்டா நீ எனக்கு என்ன தர அதை சொல்லு. மாமா, வீண் பந்தயம் வேண்டாம், பாத்துக்கோங்க. அதெல்லாம் பேசலாம். இப்போ உன் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், நீ இந்த மாமாவுக்கு என்ன தர? ஓ அப்படியா? சரி மாமா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நைட்டு நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா தரேன். பேச்சு மாற மாட்டியா? அதெல்லாம் மாற மாட்டேன். ஒருவேளை நீங்க சொல்லலனா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அண்ணனு 1000 கிஸ் என் பொண்டாட்டி இறக்கமா கட்டி அணைச்சேன். அவனோட மொத்தத்துல நிறைய முட்டை கொடுக்குறான், போதுமா? ஹஸ்கு பிஸ்கு அதெல்லாம் வேணாம். நான் வேற ஒண்ணு கேக்குறேன், அது தருவீங்களா? வேறையா? ஏய், அப்படி வெறி உனக்கு வேணும், கேளு. என்னன்னா, நைட் எனக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி தரீங்களா? சரி, இவ்வளவுதானே? இது நீ பந்தயத்துல ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி, கண்டிப்பா மாமா வாங்கி தரேன்டி. ஜோ, என் பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடுத்து எவ்வளவு நல்லாச்சு. இதுல தானடி நம்ம காதலே ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பா உனக்கு இல்லாமலாம் வாங்கி தரேன்டி என் பொண்டாட்டி. அது லவ் யூ புருஷா. சரி சரி சரி, பேச்ச மாட்டாதீங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. இங்க என் உடம்புல இங்க மச்சம் பார்த்தேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்லிட்டா போகுது. உன்னோட என்னோட உன்னோட அழகான முகம் இருக்குல்ல, அந்த முகத்துக்கு கீழே முகத்துக்கு கீழே சங்கு போல ஒரு கழுத்து இருக்கலாம். பாரு. சரி சரி, சங்க போல இருக்க கழுத்துக்கு அந்த கழுத்துக்கும் கீழே மாமா மாமா ஏய், குறுக்க பேசாதடி. எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் குறுக்க பேசாத. கழுத்துக்கு கீழே உன்னோட மாமா, இல்ல இல்ல, நமக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். ஏய், சொல்ல வேணாம், சொல்லி ஆகிறோம். கழுத்துக்கு கீழே உன்னோட ஐயோ மாமா, இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நான் எங்கன்னு சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டியா? ஆமா அங்க ஒரு மச்சம் இருக்குதானே? ஆமா மாமா. மாமா, உங்களுக்கு எப்படி? என்ன பாரு, அது எப்படி தெரியும்னு சொல்றேன். இல்ல, நீ என்ன பார்த்தாதான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சாரி, சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி மாமா அது தெரியும்? உன்னுடைய பொண்டாட்டி நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? நீ கூட மருதாணி கையில வச்சுட்டு வந்தீங்க, நான் கூட சாவிய தெரியாம உன்னோட ஆமா. இன்னைக்கு அந்த சாவி எடுத்தவனே நான் தானடி. அது எடுக்கும்போது சில விஷயங்கள் கண்ணுல பட்டுது, அதுல இந்த மச்சமும் ஒண்ணு. அன்னைக்கு பார்த்து விழுந்தவன் தான். அப்புறம் அதுல இருந்து இன்னும் இழந்திருக்கலாம். அதான் இப்ப கேட்டேன். உனக்கு கேட்டதும் நீ அந்த மச்சத்தை தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா கேடிடி நீனு கை விரல்ல இருக்க மச்சத்தைய சொல்றேன். நைட்டு வா,
மற்றது நான் சொல்றேன். மாமா நீங்க ரொம்ப கேடிதான். நான் உனக்கு கேடி இல்ல, நீங்க தான் பெரிய கேடி. ஏய், அன்னைக்கு ஒரு பதட்டத்துல பார்த்துட்டேன். நான் பார்க்கணும்னா பார்க்கலாம். அவ்வளோ கிட்டக்க வேற வழி இல்லைல்ல, நான் தானே சாவி எடுக்கணும். அது இருக்கும்போது பார்க்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும்ல, அதனால பார்த்தேன். அன்னைக்கு நான் சரியான பார்க்கலடி. அதான் இன்னைக்கு நைட்டு ராமர பொறுமையா எல்லாத்தையும் பார்க்கலான்னு இருக்கேன். பார்த்துடலாம்ல. சீ, போங்க மாமா. ஒன்னுத்துக்கு இப்படியும் இன்னும் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, மேடம் குளிச்சுட்டு ஒரு டப்பால மட்டும் கட்டிட்டு வந்து நின்னீங்களா, அன்னைக்கு ஒன்று பார்த்தேன். ஏய், நாளை பார்க்கணும்னா பார்க்கலாம். என் கண்ணுல அதுவா தென்பட்டது. அப்படி படும்போது இன்னும் பார்க்காம இருக்க முடியுமா? அதான் பார்த்துட்டேன். ஏய் பொண்டாட்டி, இதெல்லாம் சொன்னதும் நம்ம மூடு வேற மாறிடுச்சுடி. அதனால இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போறதை விட்டுட்டு நைட்டுக்கான வேலைக்கு ரிஹர்சல் பார்க்கலாமா? மாமா ரிகர்சல் உங்களை இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்களா? மாமா நீங்க ரொம்ப 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 மோசமானவன். போங்க மாமா. சரி, ரொம்ப ரொம்ப லடி, ரொம்ப மோசமானவன். நைட் பார்க்கறதுல போறேன். எவ்வளவு மோசமானவனு அப்ப தெரியும். ஏய், நான் போறதா இருக்கட்டடி. மாமாவை அப்படி இப்படின்னு பேசி மூடைய மாத்திட்டேன். அதனால மாமா கல்யாணத்துக்கு கிளம்ப, அதான் நைட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாமே. இப்ப கிளம்பலாமே. நைட்டுக்கு ஃபுல் மீல்ஸ். இப்போ சும்மா லைட்டா வெல்கம் ட்ரிங்க்ஸ் மட்டும். ஓகே பொண்டாட்டி, மாமா விடுங்க. விடுறதா? போங்க மாமா. லவ்வேரி பொண்டாட்டி, ராத்திரி எப்பதான் வரும்னு மாமா காத்துட்டு இருக்கேன்டி. தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. என்ன சம்பந்தி அப்பவே வந்திருப்பீங்க நினைச்சோம். நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க. ஆமா சம்பந்தி, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த வாண்டி கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டோம். நம்ம சீக்கிரமா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கிளம்புவோமா? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு போகணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் முகூர்த்தத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. வாங்க, நம்ம நிதானமா சாமியை கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா மண்டபத்துக்கு கிளம்பலாம். வாங்க மாப்பிள்ள, போலாமா? போலாமே. நான் எப்போ ரெடியா தான் இருக்கேன். ரெடியா? நானும் எப்போ ரெடி தான். ஆமாமா, பொண்ணு மாப்பிள்ள எப்போ ரெடியா தானே இருக்கீங்க. முகூர்த்த நேரம் வரதுக்கு தானே இப்ப வெயிட்டிங்க. நேரம் வந்ததும் டும் 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 தான். சரி சரி வாங்க, முதல்ல போய் சாமிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஆமா சார், வாங்க போவோம். வாங்கம்மா, வாங்க 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 சார். அடிக்கிறீங்க சாமி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீங்க பூஜையை முடிச்சிட்டு பொறுமையாவே மண்டபத்துக்கு போகலாம். முகூர்த்தத்துக்கும் நிறைய நேரம் இருக்கு, சாமிக்கு பூஜை பண்ணவும் நிறைய நேரம் இருக்கு. இதோ இப்ப எல்லா பூஜையும் முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சாமி, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வந்தாச்சு. அப்புறம் என்ன, பூஜையை தொடங்கிடுவோமா? ஆமா சாமி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அப்படியே பண்ணிடுவோம். பொண்ணு மாப்பிளையும் நல்லபடியா சாமி கிட்ட வேண்டிக்கோங்க, உங்க இல்லற வாழ்க்கை எப்பவும் இன்பமா இருக்கணும்னுட்டு. இந்தாங்கம்மா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள, ஆரத்தி எடுத்துக்கோங்க. சரிங்க சாமி. இந்தம்மா, நீனும் ஆரத்தி எடுத்துக்கோமா. சரிங்க சாமி. பூஜை நல்லபடியா முடிஞ்சது.
இப்ப என்ன பண்ணுங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் கோவில் பிரகாரத்தை 5 முறை சுத்திட்டு வந்துருங்க. அம்மா நீங்களும் பொண்ணு கூட போங்க, பொண்ணோட அம்மா அப்பாவும் கூட போங்க, பையனோட அம்மா அப்பாவும் கூட போங்க. அம்மா நீங்களும் பையனை கூட்டிட்டு போய் கோவில் 5 முறை கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துருங்க. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுறோம். விஜய், மாப்பா, பிரியா, நீயும் வாமா. சரிம்மா. போலாமா? போலாம். கடவுளே, அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பிரியா அன்னைக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சு. இப்ப இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் எங்க விஷயத்தை எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லணும். அண்ணன் எங்க விஷயத்துக்கு சம்மதிக்கணும். அதுக்கு நீங்க தான் பக்கத்துணையா இருக்கணும். கடவுளே. பாப்பா சாமி கும்பிட்டு இருக்கான், நான் அப்புறமா ஆர்த்தி எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிங்க சாமி. கடவுளே, எனக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நான் பண்றது தப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு இப்ப இதை விட்டா வேற வழி இல்லை. நீங்க தான் எங்களோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். கனி, என்ன மன்னிச்சிருடி. நீ எவ்வளவோ சொல்ற, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. என் இடத்துல நீ இருந்து யோசிச்சா அப்ப நான் எடுத்த முடிவு தான் சரின்னு உனக்கு தெரியும். என் மாமா சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. என் மாமா என் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக வீட்டுல சம்மதம் இல்லாம எங்க கல்யாணம் நடக்க கூடாது. எல்லாரோட சம்மதத்தோடும் எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே. கனி, இப்ப நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இனி லைஃப்ல நம்ம 2 பேரும் சேரவே முடியாதுடி. எங்க அப்பாவை பத்தி இன்னும் நீ முழுசா தெரிஞ்சுக்கலாம். அவர் கண்டிப்பா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாரு. எனக்கு நல்லா தெரியும். என்னால உன்னை விட்டுலாம் கண்டிப்பா இருக்க முடியாதுடி. என் வாழ்க்கையில நீ வேணும். அது எப்படி வந்தாலும் சரி. நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னால இப்ப இதை பண்ணாம இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும்னா நான் எது வேணாலும் பண்ண வேண்டி. மன்னிச்சிருடி கனி. அச்சச்சோ, தேங்காய் அழுகி போயிருக்கு. ஐயோ, இந்த கல்யாணத்துல எது சிக்கல் வரப்போகுதோ. இதை நம்ம எப்படி இவங்க கிட்ட சொல்றது? சரி, இதை சொல்ல வேண்டாம். வேற தேங்காய் வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதோ. கல்யாணம் நல்லபட முடியணும்னு பூஜை பண்ணிருக்காங்க. பூஜைக்குன்னு எடுத்த தேங்காய் இப்படி அழுகி போயிருக்கு. என்னன்னு சொல்றது? சரி, அந்த ஆத்து பொண்ணு இங்க இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். அவ பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். அம்மாடி குழந்தை. வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம்மா. டேய் அம்பி, என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி, என்ன? மாமா, மாமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு மாமா என்ன. டேய் அம்பி, என்ன காரியம் பண்ணிட்ட நீனு? ஏண்டா இரு, இவங்க ஆத்துல இருக்கவங்க எல்லாரையும் இப்பவே கூப்பிடுறேன். என்ன மாமா இதெல்லாம்? எதுக்கு மாமா இப்படி ஒரு வேலையை பண்ண? என்ன மன்னிச்சிருக்க நீ. நான் உன்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீ சம்மதிக்கிற மாதிரி தெரியணும். எனக்கு இதை தவிர இப்போ வேற வழியும் தெரியல. அதான் நான் இப்படி பண்ண வேண்டியது வந்துருச்சு. இங்க பாருக்க நீ, என்னாலதான் உன்னை விட்டுட்டு கண்டிப்பா இருக்க முடியாது. அதனாலதான் ஆவது ஆகட்டும்னு பரவாயில்லன்னு நான் துணிஞ்சு உன் கழுத்து தாலியை கட்டிட்டேன். நிறுத்த மாமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. ஏன் மாமா இப்படி பண்ண? நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என்னை விடு, அண்ணன் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தது தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல துக்குடுங்க உடைச்சிட்டியே மாமா. மாமா, நான் உனக்கு எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். ஏன் மாமா நீ புரிஞ்சிக்கவே இல்ல? அடி, எனக்கு எதுவும் புரியாமலாம் இல்ல, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நீ உன் சைடு மட்டுமே யோசிக்கிறடி. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேடி. என்னை பத்தி என்னன்னு கூட துணியாவது யோசிச்சிருந்தா நான் ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வந்தேன்னு உனக்கு புரியும். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடி. நான் உன்னை உயிர் கூட காதலிக்கிறேன்டி. எங்க அப்பா காட்டு போனாலாம் சத்தியமா என்னால கட்டிக்க முடியாது. நான் இப்போ உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னா இனி நான் உன்னை பார்க்கவே முடியாதுடி. ஏன், நான் இந்த உலகத்தை இருக்க முடியாது. நீ எனக்கு கிடைக்கலனா அடுத்து நான் அதான் நீ பண்ணுவேன். மாமா, பிளாக்மெயில் பண்றியா? மாமா கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே மாமா. அண்ணன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அப்புறமா போய் அண்ணன் கிட்ட நம்மளே பேசி இருக்கலாமே மாமா.
மாமா இப்ப கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் நானே போய் நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லலான்னு. அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டுட்டியே மாமா. அடே அம்பி, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அழுது புலம்புறா. நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. ஏன்டா அம்பி இப்படி பண்ண? பாவம் அந்த பொண்ணு. இரு, நான் போய் அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன். சாமி வேண்டாம், எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட யார்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எடுத்து கொண்டு கேட்டுக்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப இங்க நடந்ததுங்கன்னு யார்கிட்ட சொல்லிடாதீங்க சாமி. என்னம்மா பாப்பா பேசுற நீனு? இந்த பையன் பண்ணது சின்ன விஷயமா என்ன? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அது அசால்ட்டா ஒரு நொடியில பண்ணி முடிச்சிட்டான். அது நீ எப்படி உன் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஆமா கனி, நான் எல்லாத்துக்கும் இப்ப துணிஞ்சுதான் இருக்கேன். வா மாமா கிட்ட நானே சொல்றேன். அவர் என்ன சொல்றது? நானே உன்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட நிக்கிறேன். வா, நான் தானே தாலி கட்டினேன். நிறுத்து மாமா, பேசாத மாமா. உனக்கு பேசுறது கூட அருகதே இல்ல மாமா. என்ன சொன்ன? என்ன கூட்டிட்டு போய் அண்ணன் முன்னாடி நிக்க போறியா? எதுக்கு? அண்ணனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறியா? ஏய், நம்ம கல்யாணம் நடந்ததுக்கும் அவர் கல்யாணம் நிக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? இங்க பாரு, எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாண்டி உங்க கருத்து தாலி கட்டினேன். நான் பண்ணது தப்பு தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லல. அதான் அந்த தப்பை நான் சரி பண்றேன்னு சொல்றேன். வா மாமா முன்னாடி நானே போய் நின்று மன்னிப்பு கேட்கிறேன். மாடி. என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்க போறியா? நீ மன்னிப்பு கேட்டதும் என் அண்ணன் உன்னை மன்னிச்சிருமா? என்ன கேட்ட? நம்ம கல்யாணம் நடந்ததுக்கும் அண்ணன் கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன சம்மதமா? என்ன மாமா புரியாம பேசுற? என் அண்ணன் பாவம் மாமா. இத்தனை வருஷமா காதலிச்சு தான் காதல் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியாம தவிச்சு சொல்லணும்னு நினைச்சு போற நேரத்துல அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம்னு முடிவாகி அது மனசை கல்லாக்கிட்டு அந்த கல்யாணத்துலயே நின்று ஒரு வழியா அந்த கல்யாணம் கடவுளா பார்த்து அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி இப்ப என் அண்ணன் அவங்க கிட்ட தன் காதலை சொல்லி இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. என் பிரியா அண்ணி பாவம், ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் முடிவாகி கல்யாணம் மேடை வரைக்கும் போய் கழுத்துல தாலி ஏற சமயத்துல கல்யாணம் நின்று மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க. இப்பதான் எல்லாமே சரி பண்ணி அவங்க மனசை தேத்தி இப்ப அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா என் அண்ணியால சத்தியமா தாங்க முடியாது. மாமா, நீ பண்ண இப்படி ஒரு கேவலமான வேலைய என் அண்ணகிட்ட சொல்லி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடாத மாமா. ஏய், என்னடி பேசுறேன்? இங்க பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் எனக்கு தெரியும். அதுக்காக உன் கழுத்துல கட்ட தாலி இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இங்க பாரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி. நீ இனிமே என் கூட தான் இருக்கணும். வா மாமா கிட்ட நான் பேசுறேன். இல்ல மாமா, இன்னொரு அடி எடுத்து வச்ச நீ உயிரோட பார்க்க முடியாது. இங்க பாரு மாமா, நீ இங்க தெரிஞ்ச தெரியாம என் கழுத்துல தாலியை கட்டிட்ட. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்த அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாயை திறந்து எதுவும் சொல்லிடாத. வேண்டாம், அவங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே சொல்றேன். வேற என்ன பண்ண? என் அண்ணன் கண்டிப்பா என்ன தப்பாதான் நினைக்கும். நீ பண்ண இந்த காரியத்தினால என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவியோன்னு பயமா இருக்கு மாமா. அப்பவே நினைச்சேன், என்னடா தேங்க அழுகி போயிருக்கேன்னு. கல்யாணத்துல ஏதோ பெரிய சிக்கல் வரப்போகுதுன்னு. இந்தா சிக்கல் வந்துருச்சே. அம்மாடி, இங்க பாருமா, இங்க நடந்தது சின்ன விஷயம் கிடையாது. இது நீ போய் உன் குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சாமி, தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இப்ப இங்க நடந்தது எதையும் யார்கிட்ட சொல்லிடாதீங்க சாமி. எதுவும் நடக்காத மாதிரியே இருக்கட்டும் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சாமி. அண்ணன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே போய் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க சாமி. உங்க அம்மா இந்த ஊருக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷமா உங்க அம்மாவை நான் பார்த்துட்டு தாமா இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தாங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்க அண்ணன் வளர்ந்து அவரு தலையெடுத்து குடும்பத்தை பாக்குற வரைக்கும் உங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உங்க அண்ணன் மட்டும் சும்மா கிடையாது, உங்க அண்ணனும் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்பா தம்பி, உங்க அப்பா இந்த குடும்பத்தை என்னென்ன பாடுபடுத்தினாருன்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டியே. பாவம் இந்த பொண்ணு இனி என்ன அனுபவிக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நான் உங்க அம்மா கிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நீயும் சீக்கிரமா சொல்றீ. ரொம்ப நாள் தள்ளி போட்டுறாத. இல்ல சாமி, கண்டிப்பா சொல்லிடுவேன். ரொம்ப நன்றி சாமி, எனக்காக சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு. ஏய் கனி, தயவு செஞ்சு கிட்ட எதுவும் பேசிடாத மாமா.
நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் தூள் தூளா நொறுக்கிட்டேன் மாமா. நீ என்கிட்ட பேசாத மாமா, பேசுறவே பேசுறாத. கனி ப்ளீஸ் டி, நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும். ஏன் சைடு இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடி. நான் தினத்துல செத்துட்டு இருக்கேன்டி. அப்பாக்கு நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுடி. நம்ம கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி என்ன வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் தீவிரமா இருக்காருடி. அதனால தானே நான் இப்படி பண்ணேன். ப்ளீஸ் டி கனி, என்ன புரிஞ்சுக்கோடி. என்ன சொன்னாலும் சரி மாமா, 1000 பிரச்சனை வரட்டும். இப்ப நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ச்சே. போ மாமா, என்கிட்ட இதுவரை எதுவுமே பேசாத. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வகை சேரும் கடலோடு வெண்டி மேகம் நின்றாலும் வந்து சேரும் மண்ணோடு காலம் போடும் முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு முடியாது. தேவன் எழுதும் தீர்ப்புகளை திருத்தி எழுத முடியாது. மாப்பிள்ளையின் கைதொட்டு ஊர்வலத்தில் பூஞ்சிட்டு கண்கள் நான்கும் பேசுகையில் என்ன பாடும் பூங்காற்று. நலம் வாழ்க குலம் வாழ்க அந்த சொர்க்கம் வண்டில் உண்டாது. சாமி, நீங்க சொன்ன மாதிரி கோவில் பிரகாரத்தை மாப்பிளைய பொண்ணு 5 தடவை சுத்த வச்சு இட்டு வந்துட்டோம். இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கலாம் சாமி, எந்த குறையும் வந்துடாதே சாமி. ப்ளீஸ் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நல்லபடியா சுத்திட்டு வந்துட்டீங்களா? இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். கவலைப்படாம மண்டபத்துக்கு கிளம்புங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். முகூர்த்த நேரத்துக்குள்ளார மண்டபத்துக்கு கிளம்புங்க. மாப்பிள்ளைய பொண்ணும் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த கடவுள் அருள் இவங்க 2 பேருக்கும் எப்பவும் இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் ஆகுற எல்லா மாப்பிள்ளை பொண்ணும் நல்லபடியா இருக்கணும். இது அந்த கடவுளோட ஆசீர்வாதம். அம்மா, எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? என்ன சொல்லுங்க. இல்லம்மா, இன்னைக்கு முகூர்த்த நாள். நிறைய பேருக்கு இன்னைக்கு கல்யாணம். இன்னைக்கு கல்யாணம் நடக்கிற மாப்பிள்ளை பொண்ணுங்க எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும். நீங்களும் உங்க வாயால அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிடுங்க. அதுக்கு என்ன சாமி இதெல்லாம் உதவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடக்கிற எல்லா பொண்ணுங்களும் எனக்கு பொண்ணு பையன மாதிரி தானே, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். இன்னைக்கு கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். இது போதுமா? பொண்ணு மாப்பிள்ளைக்கும் உங்க ஆசீர்வாதம் போய் சேர்ந்திருக்கும். ஏதோ என்னால முடிஞ்சது இது போதும். சாமி, அடுத்தவங்களுக்கும் எல்லாரோட ஆசீர்வாதம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா உங்க மனசுப்படி அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லா கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கும் போய் சேர்ந்திருக்கும். ஆமா சாமி, இன்னைக்கு கல்யாணம் நடக்கிற எல்லா பொண்ணு மாப்பிளைக்கும், ஏன் பொண்ணு மாப்பிளை மட்டும் இல்ல, எல்லா ஜோடிகளும் இவங்களை போலவே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எங்க ஆசீர்வாதமும் அவங்களுக்கு உண்டு. அது போதுமா? உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். இது போதும். சரிங்க சாமி. சாமி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஆமா, நீங்க கிளம்புங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. நீங்களும் கிளம்புங்க. மாப்பிள்ள, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதும் கோவிலுக்கு வாங்க. கண்டிப்பா சாமி, நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதும் அவளை கூட்டிட்டு கண்டிப்பா கோவிலுக்கு வரணும். ரொம்ப நன்றி சாமி. சேமமா இருமா.